துறையில் தினந்தோறும் மகத்தான சாதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கே பயில்கிற முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு புதிய விடுதி கட்டும் பணி ஒன்று இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரை 464 தங்கும் அறைகள் கொண்ட முதுகலை பட்டம் பயிலும் மாணவர்களுக்கான தங்கும் விடுதியாக இன்றைக்கு இது இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த விடுதியை பொறுத்தவரை 2,53,546 சதுர அடி பரப்பில் தரைத்தளத்துடன் கூடிய 14 தளங்களில் பார்வையாளர்கள் அறை, மருத்துவர் அறை, வார்டன் அறை, சமையலறை, கணினி அறை, படிக்கும் அறை, பொழுதுபோக்கு அறை, உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் 464 அறைகள் கட்டப்படவிருக்கிறது. அதற்கான திட்ட மதிப்பீடு 132 கோடியே 24 லட்சம் ரூபாய். 132 கோடியே 24 லட்சம் மதிப்பீட்டில் 2,53,546 சதுர அடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 14 தளங்களுடன் கூடிய 464 தங்கும் அறைகள் கொண்ட இந்த முதுகலை பட்டம் பயிலும் மாணவர்களுக்கான தங்கும் விடுதி இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி என்பது ஒரு நூற்றாண்டை கடந்த பழமையான பல் மருத்துவக் கல்லூரி ஆகும். இந்த பல் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களுக்கென்று ஒரு இங்கே பயில்கிற மாணவர்களுக்கு தங்கும் விடுதி ஒன்று வேண்டும் என்பது நீண்டகால அவசிய கோரிக்கையாக இருந்தது. எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 64 கோடியே 90 லட்சம் மதிப்பீட்டில் அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்றைக்கு 1,50,136 சதுரடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 13 தளங்களுடன் பார்வையாளர் அறை, மருத்துவர் அறை, வார்டன் அறை, சமையலறை, கணினி அறை, படிக்கும் அறை, பொழுதுபோக்கு அறை, உடற்பயிற்சி கூடம் போன்ற பல்வேறு வசதிகளுடன் 274 தங்கும் அறைகளுடன் கொண்ட முதுகலை மற்றும் இளநிலை பல் மருத்துவ மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டிடம் ஒன்றும் இப்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இன்றைக்கு மருத்துவத்துறை வரலாற்றில் மாணவர்களுக்கான விடுதி என்கின்ற வகையில் பிரத்யேக வசதிகளுடன் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் 4,03,682 சதுர அடி பரப்பில் தரைத்தளம் மற்றும் 13 தளங்களுடன் ஒரு மிகப்பெரிய கட்டிடமும், தரைத்தளம் மற்றும் 14 தளங்களுடன் ஒரு மிகப்பெரிய கட்டிடமும் இன்றைக்கு இங்கே கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் இதில் ஒட்டுமொத்தமாக நான் ஏற்கனவே சொன்ன பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இதில் இடம்பெறவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 738 அறைகள் இங்கே வரவிருக்கிறது. அறைக்கு 2 மாணவர்கள் என்று சொன்னாலும் ஏறத்தாழ 1,500 மாணவர்கள் இங்கே தங்கி பயில்வதற்கு வசதியாக இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீட்டு தொகை 197 கோடியே 14 லட்சம். 197 கோடியே 14 லட்சம் மதிப்பீட்டில் 4,03,682 சதுரடி பரப்பில் 738 தங்கும் அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட 2 கட்டிடங்களுக்கான அடிக்கல் தற்போது நாட்டப்பட்டிருக்கிறது. இது ஏறத்தாழ 3 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. இந்த 3 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த 2 சிறப்பு கட்டிடங்களும் இந்த அடிக்கல் நாட்டப்பட்டதற்கு பிறகு இன்று தொடங்கி ஒரு 18 மாத காலத்திற்குள் 2 கட்டிடங்களையும் கட்டித் தருவதற்கு ஒப்பந்தக்காரர்கள் பொதுப்பணித்துறையிடத்தில் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். தமிழக அரசின் பொதுப்பணித்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி
6 லட்சம் சதுரடி பரப்பளவு கொண்ட ஒரு கட்டிடத்தை கலைஞர் உயர் சிறப்பு மருத்துவமனையை ஒரே 18 மாத காலங்களுக்குள் கட்டி வரலாற்று சிறப்பை படைத்தவர்கள். எனவே அத்தகைய சாதனையை இதிலும் படைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இந்த 4,03,682 சதுரடி பரப்புள்ள இந்த இரு பிரம்மாண்ட கட்டிடங்களையும் 18 மாத காலங்களுக்குள் கட்டித் தருவதற்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பணியை பொறுத்தவரை இன்றைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளர், தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ககன்தீப் சிங் பேடி IAS அவர்களும், நம்முடைய TNHSP ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர்களும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையின் சார்பில் தலைமை பொறியாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்க வேண்டியிருந்த பெருமதிப்பிற்குரிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவிலுக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடைபெற்று கொண்டிருப்பதால் அந்த நிகழ்ச்சிக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால் சென்றிருக்கிறார். எனவே அவருடைய அந்த நல்ல மகிழ்ச்சியான மனநிறைவுடனும் இந்த கட்டிடப் பணிகள் இங்கே இப்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவர்கள் பணி நியமனம் என்பது கடந்த ஓராண்டு காலமாகவே பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்தித்து வந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்குகள் எல்லாம் நிறைவுற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு 1021 மருத்துவர்களுக்கு நேர்காணல் பத்திரிகைகளின் வாயிலாகவும் MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பின் சார்பில் தேர்வுகள் நடத்தப்பட்டது. தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதே அவர்களுக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு மெரிட் மதிப்பெண்கள் தரப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வந்தது. அந்த மதிப்பெண்களுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இசைவு தந்து இன்றைக்கு கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் என்கின்ற வகையில் மதிப்பெண்களையும் தந்து அந்த வகையில் அந்த தேர்வு முழுமை பெற்று சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் என்கின்ற வகையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கும் பணி நேற்று இரவோடு முழுமை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 1021 மருத்துவர்களும் தேர்வு செய்யப்பட்டு இன்று பிற்பகல் 12 மணிக்கு மேல் அவருடைய பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது. இன்று 12 மணிக்கு மேல் அவளுடைய பட்டியல் வெளியானதற்கு பிறகு அந்த 1021 பேருக்கும் DPH அலுவலகத்திலிருந்து தனித்தனியே இமெயில் அனுப்பப்படுகிறது. யாரெல்லாம், ஏனென்றால் இந்த தேர்வை பொறுத்தவரை ஒரு 25,000 மருத்துவ மருத்துவர்கள் இந்த தேர்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 25,000 பேரில் 1021 பேர் தேர்வு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனை. இதை மிக நேர்த்தியாக திறமை மற்றும் அவர்கள் படித்த படிப்பு போன்ற பல்வேறு தகுதிகளின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த தேர்வுகள் முடிவுற்று 1021 பேரும் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு தனித்தனியே இமெயில் வாயிலாக தகவல் அனுப்பப்படவிருக்கிறது. இந்த தகவல் இன்று இரவுக்குள் அனைவருக்கும் போய் சேர்ந்து விடும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நாளை மறுநாள் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் 2 நாட்கள் அவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் எந்த பணி நியமனமும் தொடக்க கால பணி நியமனங்களை பொறுத்தவரை கலந்தாய்வு என்பதே இருக்காது. அலுவலர்கள் எங்கே நினைக்கிறார்களோ அங்கேதான் அவர்களுக்கு பணியினை தருவார்கள். ஆனால் முதன்முறையாக நம்முடைய தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு இந்த 1021 மருத்துவர்களும் எங்கெங்கே பணியாற்றுவதற்கு விருப்பம் தெரிவிப்பவர்கள் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போவதற்குரிய தகுதியை கலந்தாய்வை 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் நடத்தவிருக்கிறோம். மருத்துவத்துறை வரலாற்றில் இதுதான் முதன்முறை. ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்பது இதுதான் முதன்முறை. அதை வருகிற 3 மற்றும் 4ஆம் தேதி செய்யவிருக்கிறோம். இதிலும் கூட தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களுடைய காலி பணியிடங்கள் 2000 3000 என்கின்ற அளவிலே இருக்கிற காரணத்தினால் இந்த 1021 மருத்துவர்களும் அவரவர்களுடைய விருப்பப்பட்ட இடங்களுக்கு போய்விட்டால் அதிகமான காலி பணியிடங்களை தேர்வு செய்வதில் சிக்கல் ஏற்படும்.
அந்த காலி பணியிடங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கும். எனவே மருத்துவ சேவையில் சிறிய அளவில் இடர்பாடு ஏற்படும் என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை ஏற்று இன்றைக்கு அறந்தாங்கி, அரியலூர், செய்யாறு, திண்டுக்கல், கோவில்பட்டி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பரமக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, சிவகாசி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருவாரூர், விருதுநகர். மீண்டும் அறிவிக்கிறேன், இதுதான் மிக முக்கியமான செய்தி. குறைந்த கால இடைவெளி இருக்கிற காரணத்தினால் தேர்வாகிற மருத்துவர்கள் இந்தந்த மாவட்டத்தில் மட்டுமே நீங்கள் பணியில் அமர்த்தப்படவிருக்கிறீர்கள். இந்த தகவலை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த மாவட்டத்தில் தான் நாம் பணியாற்றவிருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு நல்ல மனநிலையோடு அந்த கலந்தாய்வுக்கு அணுகும் பட்சத்தில் உங்களுக்கு எளிதாக இருக்கும் என்கின்ற வகையில் மீண்டும் இந்த 20 பகுதிகள் HUDs என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை இன்றைக்கு மீண்டும் அறிவிக்கிறேன். அறந்தாங்கி, அரியலூர், செய்யாறு, திண்டுக்கல், கோவில்பட்டி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பரமக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, சிவகாசி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருவாரூர், விருதுநகர் ஆகிய இந்த இடங்களில் 1127 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. இந்த 1127 பணியிடங்களுக்கு தற்போது தேர்வாகி இருக்கிற 1021 மருத்துவர்கள் செல்லவிருக்கிறீர்கள். இதை தாண்டி வெளியில் நான் செங்கல்பட்டில் பணியாற்றிட வேண்டும், திருவள்ளூருக்கு வர வேண்டும், பூந்தமல்லிக்கு வர வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு இருக்கிற டாக்டர்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோல் யாரிடமும் இடைத்தரகர்களிடத்தில் போய் எனக்கு அங்கே வாங்கி தாருங்கள், உங்களுக்கு அவரை தெரியுமே இவரை தெரியுமே அவர் மூலம் எனக்கு பரிந்துரைத்து பக்கத்தில் வாங்கி தாருங்கள் என்கின்ற முயற்சியையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காகவே வெளிப்படையாகவே இந்த 20 இடங்களை அறிவிக்கிறோம். இந்த 20 இடங்களுக்கு நாளை மறுநாள் கலந்தாய்வும் நடைபெறவிருக்கிறது. இந்த கலந்தாய்வில் பங்கேற்று நீங்கள் பணியை தொடருங்கள். பிறகு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த பணி நியமனங்களும் வந்து தமிழ்நாட்டில் காலி பணியிடங்களே இல்லை என்கின்ற நிலை வருகிற போது அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருகிற அந்த ஜெனரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற இடங்களை ஓராண்டுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நான் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் இருக்கிற காலி இடங்களை நிரப்புவதற்குரிய கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது. இந்த கலந்தாய்வில் இந்த 1021 பேரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பங்கேற்று நாளை மறுநாள் 3 மற்றும் 4 ஆகிய நாட்களில் கலந்தாய்வு முடிவுற்றதற்கு பிறகு 5ஆம் தேதி இந்த பட்டியல் ஃபைனலைஸ் செய்யப்படும். இந்த லிஸ்ட் ஃபைனலைஸ் செய்ததற்கு பிறகு 6ஆம் தேதி காலை 10 மணிக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டாக்டர் MGR மெடிக்கல் யூனிவர்சிட்டி கூட்ட அரங்கில் இந்த 1021 மருத்துவர்களுக்கும் பணியாணைகளை வழங்கவிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.